தீராத கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க உதவ ஆன்மீக குறிப்புகள். இன்றைய காலத்துல இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்னா அது கடன் பிரச்சனை தான். ஏழையாக இருந்தாலும் வசதி படைத்த கோடீஸ்வரராக இருந்தாலும் கண்டிப்பான முறையில ஏதாவது ரூபத்துல கடன் அப்படின்ற ஒண்ணு வாங்கி இருப்பாங்க. அந்த கடனால கண்டிப்பான முறையில மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் வந்துட்டு இருக்கு. அதுல சில வழிபாடுகளை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பண பற்றாக்குறை காரணமா மத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்போம். அந்த கடனை திருப்பி அடைப்பதற்காக பல விதங்கள்ல முயற்சி செய்தும் பண தட்டுப்பாட்டோட காரணமா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை வந்திருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கடனுக்குரிய வட்டியை அடைப்பதற்காக மேலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகி இருக்கும். இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பலவிதமான முயற்சிகளை செய்வதோடு தெய்வ அருளையும் நாம பெறணும். அந்த வகையில தெய்வ அருளை பெறுவதற்கு வேண்டிய சில வழிபாட்டு முறைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக கடைபிடிக்கும் முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா அந்த முயற்சிகளை செய்வதற்கு முன்பாக என்னைக்கு அந்த முயற்சியை செய்யறோமோ அந்த நாளில் செவ்வாய் பகவானை நாம வழிபாடு செய்யணும். அதுவும் குருஹோரை இருக்கக்கூடிய நேரத்தில் செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த முயற்சியில ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். இதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள சுக்கிர பகவானை நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலும் சுக்கிர பகவானுடைய அருளால் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவு நமக்கு உண்டாகும். இதோடு மட்டுமல்லாம மாலை நேரத்துல வீட்டுல விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நாம கேட்கறது மூலமா விஷ்ணு பகவானுடைய அருளால் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், கடன் பிரச்சனை சரியாகும். இதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதிலும் குறிப்பா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில இந்த செந்தாமரை அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமா இருந்தாலும் அது அனைத்தும் நீங்குவதோடு பணவரவு அதிகரிக்கும். அது மூலமா நம்முடைய கடன் பிரச்சனையும் தீரும். எந்த அளவுக்கு வீட்டை நாம சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும், நிலைவாசலுக்கு எந்த அளவுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகும் அப்படின்னும் ஆன்மீக ரீதியா சொல்லப்படுது. இந்த ஆன்மீக குறிப்புகள்ல ஏதாவது ஒண்ணு முழு மனதோடு நீங்க முறையா பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழியை அந்த இறைவன் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் அப்படின்ற தகவலை சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.